வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தையொட்டி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் பெரும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் தற்போது பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்வலவின் கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த 3 நாட்களில் 4 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கரணவாய் பகுதியில் பெண்ணொருவர் தீயில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஊழல் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இலங்கையர்கள் 2 எதிராக அமெரிக்கா தடைகள் மற்றும் விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சிலாபம் புகையிரத கடவையில் உந்துருளி ஒன்று புகையிரதத்துடன் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி 16 பேரிடம் பண மோசடி செய்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விருந்தினர் விடுதி ஊழியர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் மற்றொரு ஊழியரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். தென்கொரியாவின் ஜனாதிபதி யூன் சுக்கியோலுக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் இருந்து தப்பியோடியுள்ள சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் மனைவிக்கு பிரித்தானியாவில் இடமில்லை என பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தையொட்டி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் பெரும் கவனீர்ப்பு போராட்டங்கள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தையொட்டி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் பெரும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடியும் அவர்களுக்கு நீதி கோரியும் கடந்த பல வருடங்களாக அவர்களின் உறவுகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இலங்கை அரசிடம் நீதி கோரிய போதும் அதற்கு தீர்வுகள் கிடைக்காத நிலையில் தற்போது சர்வதேசத்திடம் நீதி கோரி போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் இதுவரை தீர்வு கிடைக்காததினால் சர்வதேச மனித உரிமைகள் நாளான இன்று வடக்கு கிழக்கில் பேரணி மற்றும் கவன ஈர்ப்பு போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்துள்ளனர். அந்த வகையில் திருகோணமலையில் பேருந்து தரிப்பிடத்திலும், அம்பாறையில் தம்பிலுவில் மத்திய சந்தையில் இருந்து திருக்கோவில் வரையும், மட்டக்களப்பில் தந்தை செல்வா சிலை பகுதியில் இருந்து காந்தி பூங்கா வரையிலும், வவுனியாவில் பேருந்து நிலையத்திலும், முல்லைத்தீவில் கச்சேரிக்கு முன்பாகவும், யாழ்ப்பாணத்தில் நெல்லை ஆதீனம் முன்பாகவும், கிளிநொச்சியில் கந்தசுவாமி கோவில் முன்றலிலும் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் அலுவலகம் முன்றலிலும், மன்னார் பேருந்து நிலையத்திலும் இன்று காலை 10 மணிக்கு போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. சர்வதேச மனித உரிமைகள் நாளை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் மன்னாரில் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான காண்டீபன், மன்னார் மாவட்ட செயலாளர் விக்டர் தர்க்ரூஸ் பிரசாத் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த 25 வருஷமாக ஆட்சியில் இருந்த தரப்படுத்தப்பட ஒரு வித்தியாசமான ஒரு தரப்பு வந்து இன்றைக்கு முதல் தடவையாக வந்து ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ஒரு நிலையிலேயாவது தங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா என்ற கேள்வியை தான் நம்மிடம் வந்து எடுக்கிறார்கள். அந்த வகையில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்துக்கு தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு சென்று ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தங்களுடைய உறவினர்களுக்கு உண்மையிலே என்ன இருந்தால் அவர்கள் உயிரோடு இருப்பதாக இருந்தால் அவர்கள் குடும்பங்களோடு கொண்டு வந்து சீக்கிரத்துக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லாத இடத்துல இராணுவத்திடம் வந்து நேரடியாக பாரம்பரிய சட்டத்தில் வந்து தங்களுக்கு தங்களோட பிள்ளைகளுக்கு நடைபெற்ற அந்த குற்றம் எதிராக நீதி அவசியம் என்ற கருத்தை தான் இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பதாக மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கினார்கள். விசேஷமாக அவர்களுடைய ஆட்சி காலத்திலே சட்டத்தின் ஆட்சி நிச்சயமாக அமைய வேண்டும். அந்த வகையில் வந்து குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த குற்றங்களை முற்றுமுழுதாக விசாரித்து நீதி அது யாராக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் வந்து அந்த நீதி கிடைக்கும் என்ற வாக்குறுதிகளை வழங்கினால் வடகிழக்கில் புதுதில்லியில் வந்து அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள்.
அந்த வகையிலே அவர்கள் கொடுத்த மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதாகவும் உயிரிழந்த நம்முடைய மக்களுடைய உறவினர்கள் தங்களுடைய உயிரிழந்த மக்களை நினைவு கூற முடியும் என்றும் எந்த விதமான ஒரு தடைகளும் இல்லாமல் நினைவு கூற முடியும் என்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் கூறினார்கள். ஆனால் ஆட்சி வந்த உடனே அவர்கள் பிரதானமாக கொடுத்த 2 வாக்குறுதிகள், சட்டத்தின் ஆட்சி நடைபெறும், குற்றங்கள் விசாரிக்கப்படும் என்ற விடயங்களிலே எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய ஐநா மென்பெருமை பேரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்கள் எங்களுடைய மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிற இடத்திலே அந்த தீர்மானங்கள் எவற்றையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்து அந்தந்த அரங்கிலே அவர்கள் அந்த தீர்மானங்களை வந்து நிராகரித்திருக்கிறார்கள். நினைவு கூறலாம் என்று சொன்னபடியே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூறி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தாங்கள் அமல்படுத்தப் போவதில்லை, அதை நீக்கப் போவதாக சொல்லியிருந்தும் கூட அதே பயங்கரவாத தடை சட்டத்தை அவர்கள் வந்து அந்த மென்பொருட்களை வந்து ஆகவே இது எல்லாமே வந்து எடுத்து காட்டுகின்றது என்றால் இந்த அரசாங்கம் ஒரு மாற்றத்தை செய்யாத வகையில் தொடர்ச்சியாக வந்து ஒரு இன ரீதியான செயல்பாடுகளை தான் அவர்களும் செய்திருக்கின்ற இந்த செய்தி தான் காட்டப்படுகிறது. அந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த அழுத்தங்களை கொடுப்பதற்கு நாங்கள் என்ற செயல்பாடுகளை பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் தற்போது பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் தற்போது பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது பாடசாலை உபகரணங்களின் விலை அதிகரிப்பு காரணமாக இவ்வாறு மாணவர்கள் தற்போது பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகளை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வலவின் கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வலவின் கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வலவின் கலாநிதி பட்டம் குறித்த சர்ச்சை தொடர்ந்தும் நீடித்து வந்தது. அதேவேளை நாடாளுமன்ற இணையதளத்தில் சபாநாயகரின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் அதன் பின்னர் இந்த கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தான் கலாநிதி பட்டம் பெற்றவர் என குறிப்பிட்டது எவ்வளவு தூரம் உண்மையானது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பாக வெளிவரும் பல்வேறு கருத்துக்கள் தொடர்பில் இன்னும் சில நாட்களில் அறிக்கை வெளியிடுவார் என அமைச்சரவை பேச்சாளர் கலாநிதி நலிந்த ஜெயதிச இன்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த 3 நாட்களில் 4 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த 3 நாட்களில் 4 உயிரிழந்துள்ள நிலையில் பொதுமக்கள் இது தொடர்பில் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். காய்ச்சல், இருமல் மற்றும் மூச்சு திணறல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்ட இவர்கள் நோய் திடீரென தீவிரத்தன்மை அடைந்து உயிரிழந்துள்ளனர். இவர்களின் சுவாச தொகுதி கடும் பாதிப்படைந்துள்ளமை மருத்துவ அறிக்கைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் உயிரிழப்புக்கு எலி காய்ச்சல் அல்லது உண்ணி காய்ச்சல் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பரணி வடக்கு பகுதியைச் சேர்ந்த கோகிலன் தவராசா என்ற 60 அகவையுடைய நபர் 3 தினங்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்தார். அதேபோன்று பருத்தித்துறையைச் சேர்ந்த 40 அகவையுடைய குடும்பஸ்தர் ஒருவர் சாதாரண காய்ச்சல், இருமல் அறிகுறிகளுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அதேவேளை காய்ச்சல், இருமல் அறிகுறிகளுடன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் 28 அகவையுடைய இளைஞர் ஒருவரும் சேர்க்கப்பட்டிருந்தார். மேலும் நாவற்குழியைச் சேர்ந்த 20 அகவையுடைய இளைஞர் ஒருவர் காய்ச்சல், இருமல் அறிகுறிகளுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார். சாதாரண காய்ச்சல் நிலைமையில் இருந்த இவர்களுக்கு திடீரென நோய் தீவிரத்தன்மை அதிகரித்ததை அடுத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டனர். பருத்தித்துறை மற்றும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். அங்கு நோய் தன்மை சடுதியாக தீவிரமடைந்ததை அடுத்து
சிகிச்சை பெற்று வந்த 4 உயிரிழந்தனர். இவர்களின் உயிரிழப்புக்கு எலி காய்ச்சல் அல்லது உண்ணி காய்ச்சல் காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. அல்லது ஏதேனும் வைரஸ் தொற்று காய்ச்சலாக இருக்கலாம் என்று கருதப்படும் நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல் கூற்று மாதிரிகள் சட்ட மருத்துவ அதிகாரியால் மேலதிக சோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளன. இது தொடர்பாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தா சத்தியமூர்த்தி தெரிவித்த போது 3 நாட்களுக்குள் ஏற்பட்டுள்ள இந்த உயிரிழப்புகளை சாதாரண விடயமாக கடந்துவிட முடியாது என்று தெரிவித்தார். மேலும் கடுமையான சுவாச தொகுதி பாதிப்பு காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. கடந்த சில நாட்களாக வடக்கில் கடும் மழை பெய்திருக்கும் நிலையில் எலி காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் இந்த உயிரிழப்புகளுக்கு எலி காய்ச்சல் காரணம் என்று இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. உண்ணி காய்ச்சல் அல்லது வேறு ஏதேனும் வைரஸ் காய்ச்சல் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம். கொழும்பில் இருந்து ஆய்வறிக்கை வந்த பின்னரே காரணத்தை சரியாக கூற முடியும். இந்த நிலையில் பொதுமக்கள் சுகாதாரத்தை சரியாக பேணி செயற்பட வேண்டியது அவசியம் என்பதுடன் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் மற்றும் சுத்தமான குடி தண்ணீர் பாவனை அவசியமானது. அத்துடன் காய்ச்சல் இருமல் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக தகுதி வாய்ந்த வைத்தியரை நாடி உரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கரணவாய் பகுதியில் பெண் ஒருவர் தீயில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கரணவாய் பகுதியில் பெண் ஒருவர் தீயில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் சங்கரன் தோட்டம் கரணவாய் தெற்கைச் சேர்ந்த சிவகுரு சிவபூங்கா என்ற 48 அகவையுடைய திருமணமாகாத பெண்ணே உயிரிழந்துள்ளார். இவர் 2 சகோதரிகளுடன் வீட்டில் வசித்து வந்துள்ள நிலையில் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பனங்காணி ஒன்றில் தீயில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் நெல்லியடி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது. ஊழல் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இலங்கையர்கள் 2 எதிராக அமெரிக்கா தடைகள் மற்றும் விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. பாரியளவிலான ஊழல் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இலங்கையர்கள் 2 எதிராக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தடைகள் மற்றும் விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க ஆகியோருக்கே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படைக்கு மிக் ரக விமானங்களை கொள்வனவு செய்வதில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டதாக ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் கையூட்டல் பெற்றதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் 7031வது சரத்தின் கீழ் இவர்கள் 2 பெயர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் 2 தரப்பின் பெயர்களும் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிலாபம் புகையிரத கடவையில் உந்துருளி ஒன்று புகையிரதத்துடன் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிலாபம் புகையிரத கடவையில் உந்துருளி ஒன்று புகையிரதத்துடன் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒரு இளைஞர் படுகாயமடைந்துள்ளார். சிலாபம் பகுதியைச் சேர்ந்த 18 அகவையுடைய திலக சசேந்திர பெரேரா என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து புத்தளம் நோக்கி பயணித்த புகையிரதத்துடன் 2 இளைஞர்கள் பயணித்த உந்துருளி மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி 16 பேரிடம் பண மோசடி செய்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி 1,10,00,000 ரூபாய் பணத்தை 16 பேரிடம் பெற்று மோசடி செய்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வடக்கு மாகாணத்தின் வவுனியா, மன்னார், மாங்குளம், கிளிநொச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வசித்து வந்தவர்களிடம் நபர் ஒருவர் கனடாவில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு வேலைக்கு அனுப்புவதாகவும் முதல் கட்டமாக ஒரு தொகை பணத்தை தருமாறும் மிகுதி பணத்தை கனடா சென்று வேலை செய்து கொடுக்கலாம் எனவும் கூறி பணம் பெற்றுள்ளார். குறிப்பாக ஒவ்வொருவரிடமும் 5 லட்சம் தொடக்கம் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட 16 பேர் வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் 16 பேரிடமும் சிறு சிறு தொகையாக பெற்று 1,10,00,000 ரூபாய் மோசடி செய்துள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த நபரை நீதிமன்றில் முற்படுத்தியதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விருந்தினர் விடுதி ஊழியர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் மற்றொரு ஊழியரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார்.
விருந்தினர் விடுதி ஊழியர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் மற்றொரு ஊழியரை கத்தியால் குத்தியதில் உயிரிழந்துள்ளார். பழைய நீர்கொழும்பு வீதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதி ஒன்றில் இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இரு ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து ஊழியர்களில் ஒருவர் மற்ற ஊழியரின் கழுத்து மற்றும் காலில் கத்தியால் தாக்கியுள்ளார். கத்திக்குத்து தாக்குதலில் படுகாயமடைந்த ஊழியர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விஜயகுமார என்ற நபரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். குற்றத்தை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மற்ற ஊழியர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜாயல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். தென்கொரியாவின் ஜனாதிபதி யூன் சுக் இயோலுக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் ஜனாதிபதி யூன் சுக் இயோலுக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு ஊழல் விசாரணை பணியகத்தின் பிரதான தலைமை வழக்குரைஞர் இதனை அறிவித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்கொரியாவின் ஜனாதிபதி யூன் சுக் கடந்த வாரம் அவசரகால ராணுவ சட்டத்தை அறிவித்திருந்தார். எனவே இது தொடர்பில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு மத்தியில் இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் நாள் இரவு தொலைக்காட்சியில் தோன்றி அவசர ராணுவ சட்டத்தை அறிவித்த யூன் சுக் யோல் சில மணி நேரத்தில் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றார். அதன்போது அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்த ராணுவ சட்ட நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அவருக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் இருந்து தப்பியோடியுள்ள சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாதின் மனைவிக்கு பிரித்தானியாவில் இடமில்லை என பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது. சிரியாவில் இருந்து தப்பியோடியுள்ள சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் மனைவிக்கு பிரித்தானியாவில் இடமில்லை என பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது. சிரியாவின் முதல் பெண்மணியான அஸ்மா அசாத் பிரித்தானிய குடிமகளாவார். 1975ஆம் ஆண்டு லண்டனில் பிறந்த அஸ்மா அங்குதான் வளர்ந்தார். கல்வியும் கற்றார். கண் மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெறுவதற்காக லண்டன் சென்ற அசாத் அங்குதான் அஸ்மாவை சந்தித்தார். இந்த நிலையில் தன் கணவரான அசாத்துடன் சிரியாவை விட்டு தப்பியோடியுள்ள அஸ்மா பிரித்தானியாவுக்கு திரும்ப முயற்சிக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அஸ்மா தடை விதிக்கப்பட்ட ஒரு நபர் என்று கூறியுள்ள பிரித்தானிய வெளியுறவு செயலாளரான டேவிட் அஸ்மாவுக்கு பிரித்தானியாவில் வரவேற்பில்லை அல்லது இடமில்லை என்று கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.